அந்த கமிட்டி கூடி முடிவு பண்ணி அடுத்த வருஷத்துக்குள்ள அறிக்கை தரும். அதை அசம்பிளியில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, பண்ணி ரெக்கமெண்டேஷன் மேலே அனுப்புவாங்க. அது மத்திய அரசு தான் முடிவு பண்ணுவாங்க. கடைசியில் அவங்க அதை வாங்கி கூட போட்டுருவாங்க, அவ்வளோதான், அதோட முடிஞ்சிடும். ஒரு அதுக்கு தாக்கல் செஞ்சு அது பேசுறதோடு சரியா போயிட்டே தவிர அது ஒரு இறுதி வடிவத்துக்கு வரமாட்டேங்குது. எதிர்கட்சிகள்னு சொல்லுவாங்க, நீங்க முக்கியமான பிரச்சனைகள்லாம் விட்டுட்டீங்க, மாநில அரசு மாநிலத்தில் இருக்கிற முக்கியமான பிரச்சனைகளை விட்டு திசை திருப்பதற்காக இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பண்றீங்கன்னு எதிர்கட்சிகள் குரல் கொடுப்பாங்க. அந்த ஆர்வத்தை பாராட்டினா, முன்முயற்சியை பாராட்டினா, பட் இதெல்லாம் செயல் வடிவம் பெறுமா அப்படின்னா அதுக்கு திமுக ஆட்சிக்கு வரும்போது செயல்படணும், அப்பதான் போடுவாங்க. கல்வியை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதை மாநில அரசு பட்டியலை கொண்டு முயற்சிகளை இறங்கிருக்கலாம். இப்ப இவ்வளவு தூரம் நீட் போன்ற விஷயங்கள் நம்ம அவசரப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. காங்கிரஸ் தலைமையிட்ட போராடி கல்வியை நீங்க மாநில பட்டியலை கொண்டாந்துருந்தீங்கன்னா நீட் விஷயமே வந்திருக்காரு. நிச்சயமா அது ஆளுங்கட்சி எப்போதுமே அவாய்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. மத்தியில கூட சென்ட்ரல்ல கூட முக்கியமான விஷயங்களை கொண்டதுக்கு அலோவ் பண்றது. வணக்கம். அரசியல் பல பரவலான கட்டளைகளுக்கு நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து வழிக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரேன் அவர்கள் முன்னேறுகிறார். வணக்கம் சார். சரி, இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா மாநில சுயாட்சி சார்ந்த ஒரு தீர்மானத்தை சட்டசபையில் ஏற்றிருக்காங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்லை, கண்டிப்பா இது வரவேற்கத்தக்க ஒரு தீர்மானம் என்று எந்த சந்தேகமும் கிடையாது. இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசியல் கலைஞர் கருணாநிதி அவர்கள் காலத்தில் ராஜமன்னார் கமிட்டி அது போட்டாங்க. அதில் லட்சுமணசாமி முதலியார் போன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க. அந்த கமிட்டி கூடி அவங்க அறிக்கை சமர்ப்பித்து அசம்பிளியில் பல நாட்கள் விவாதித்து அப்புறம் அவர் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் மத்திய அரசு கமிச்சு அது முக்கியமான தீர்மானங்கள்லாம் ஆட்சிகளை கலைக்கும் 356 தீர்மானத்தை ரத்து செய்யணும். அப்புறம் கவர்னர் விரும்பும் வரை தான் மாநில அரசு வரிகள் எடுக்கணும் ஒரு வார்த்தை இதில் இருக்கு, அரசியல் சாசனத்தில் இருக்கு, அதை எடுக்கணும். அப்புறம் பொதுப்பட்டியலில் இருக்கிற கல்வி போன்றவற்றை பொது மத்திய அரசு பட்டியலில் இருக்கிற இன்னும் சில சப்ஜெக்ட்ஸ் மாநிலத்துக்கு முழுசாக மாற்றணும்னு பல விஷயங்கள் சொன்னாங்க. ஆனால் அது எதுவுமே ஈவன் திமுக கூட அந்த அரசாங்கத்தில் மத்திய அரசு கண்டினியூ பண்ணும்போது அதை பற்றி ஒன்றும் பெருசாக கண்டுக்கல. அது அப்படியே எல்லாமே கடந்தல போட்ட கல் மாதிரி இருக்கு. அது தவிர பூச்சி கமிட்டி ரிப்போர்ட் ஒன்று இருக்கு, சர்க்காரியா கமிட்டி ரிப்போர்ட் ஒன்று இருக்கு. அதெல்லாம் கவர்னர் எப்படி அப்பாயின் பண்ணணும், யாரை அப்பாயின் பண்ணணும் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. அது எதுவுமே எனக்கு சென்ட்ரல் வர கவர்மெண்ட் ஆட்சியில் இருக்க கட்சிகள் தங்ககிட்ட இருக்க அதிகாரம் மாநிலங்களுக்கு போறது விரும்புறதே கிடையாது. அதெல்லாம் கவர்னர் யூஸ் பண்ணி மறைமுகமா எப்படி அந்த ஸ்டேட்டை ரூல் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. கவர்னர் அதிகாரத்தை குறைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களும் பார்க்க மாட்டாங்க. அதனால எதுவுமே பெருசா பெரிய அளவுக்கு ஈடுபட்டாலும் சொல்ல முடியாது. ஸோ இப்போ மறுபடியும் சமீப காலமா இவர் ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் ஆல் இந்தியா லெவல்ல கொஞ்சம் மாநில அரசு அதிகாரிகள் படிக்கிற விஷயங்கள்லாம் குரல் கொடுக்கிறார் இல்லையா, வலுவா தொகுதி சட்ட மசோதாக்கள் மூலமாக ஃபைட் பண்ணி கவர்னரோட அதிகாரம் வரம்பு நிர்ணயிக்கிற விஷயங்களா இருக்குல்ல. ஸோ அதனால இப்போ அடுத்த கட்டமா இப்போ கச்சத்தீவு தீர்மானம் மீட்கிற தீர்மானங்கள்லாம் போட்டாங்க. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் நினைக்கிறார். ஸோ ஆல் இந்தியா லெவலில் ரொம்ப கொஞ்சம் ஒரு பொதுவான எல்லா மாநிலங்களும் எதிர்பார்க்கிற சில விஷயங்கள் நம்ம பண்றதுனால அடுத்தது இப்போ மாநில மத்திய அரசு உறவை அதை இன்னும் மேம்படுறதுக்காக அல்லது இன்னும் சுமூக நிலையை எட்டுவதற்காக எதிர்கட்சிகள் ஆகிற மாநிலங்களில் எந்த விதமான பிரச்சனைகளும் வராமல் நிர்வாகம் சுமூகமா செல்வதற்கு எது போன்ற அதிகாரிகள் மாநில அரசு இருக்கணும், மத்திய அரசு இருக்கணும் போன்ற விஷயங்களை வரையறுப்பதற்காக இந்த இப்போ குரியன் ஜோசப்னு ஒரு உச்சமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அதில் அசோக் வர்தன் செட்டி போன்றவெல்லாம் போட்டிருக்காங்க. அது அடுத்த வருஷத்துக்குள்ள அறிக்கை கொடுக்கணும்னு சொல்றாங்க. அடுத்த வருஷம் எலெக்ஷன் இயரா இருக்கு. ஓகே, இது போன்ற கமிட்டிகள்லாம் போடப்பட்டு இந்த விஷயங்கள்லாம் ஆராயப்பட்டு அறிக்கை கொடுக்கறதுலாம் நல்லதுதான். பட் அது எந்த அளவுக்கு ஃபாலோ அப் மத்தியில ஆட்சியில இருந்த இவங்க திமுக 15 வருஷம் இருந்தாங்க. 2014 2013 வரையும் இருந்தாங்க. அப்புறம் ஒரு வருஷம் அப்புறம் அப்பெல்லாம் அவங்க எந்த விதத்துல அதை கவனம் செலுத்தினாங்கன்றது ஒரு முக்கியமான விஷயம். எதிர்கட்சிகள்னு சொல்லுவாங்க, நீங்க முக்கியமான பிரச்சனைகள்லாம் விட்டுட்டீங்க, மாநில அரசு மாநிலத்தில் இருக்கிற முக்கியமான பிரச்சனைகளை விட்டு திசை திருப்பதற்காக இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பண்றீங்கன்னு எதிர்கட்சிகள் குரல் கொடுப்பாங்க. அதனால சீரியஸா வரவேற்கிற அதே சமயத்துல இது எப்படி இது செயல் வடிவம் பெறும் இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு. அந்த ஆர்வத்தை பாராட்டலாம், முன்முயற்சியை பாராட்டலாம். பட் இதெல்லாம் செயல் வடிவம் பெறுமா அப்படின்னா அதுக்கு திமுக ஆட்சிக்கு வரும்போது செயல்படணும், அப்பதான் போடுவாங்க. இது சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றதுல 39 MP இருக்காங்க. மாநில பாராளுமன்றத்தில் படி தனிநபர் தீர்மானம் மாதிரி கூட இது ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணா மற்ற மாநிலங்களோட ஆதரவும் நமக்கு கிடைக்கும். இது தனிநபர் தீர்மானம் சம்பந்தமா பல விஷயங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதெல்லாம்
இன்னைக்கு தாக்கல் செஞ்சு அது பேசுறதோடு சரியா போயிட்டே தவிர அது ஒரு இறுதி வடிவத்துக்கு வரமாட்டேங்குது ஆக்சுவலா வந்து. அதனால ஒரு கூட்டணி அரசாங்கத்துல திமுக அங்கம் வகிக்கும் போது அது சம்பந்தமா சீரியஸா ஆக்ஷன் எடுக்கப்படும். ராஜமன்னார் கமிட்டியே சொல்லுங்க, அது சம்பந்தமா வந்து 15 வருஷம் ஆட்சியில் பங்கு வகித்த மத்தியில திமுக வந்து கொஞ்சம் ஏதாவது பண்ணிருக்கலாம். கல்வியை கூட உங்களுக்கு வந்து 76 தான் வந்து போச்சு, ராஜமன்னாருக்கு அப்புறம் தான் போச்சு ஆக்சுவலா வந்து. கல்வியை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதை வந்து மாநில அரசு பட்டியல கொண்டு முயற்சிகள் இறங்கிருக்கலாம். இப்ப இவ்வளவு தூரம் நீட் போன்ற விஷயங்கள் நம்ம அவசரப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்பதான் விட்டுட்டாங்க ஆக்சுவலா. அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்த இன்ஜினியரிங்க்கும் மெடிக்கலுக்கும் இந்த என்ட்ரன்ஸ் கேன்சல் பண்ணப்பவே வந்து மாநில பட்டியலுக்கும் கொண்டு வர ட்ரை பண்ணிருக்கலாம். 2007-8 அந்த கட்டத்திலேயே வந்ததுன்னா அது ஒரு பெரிய சாதனையா கூட இருந்திருக்கும். அப்பெல்லாம் அது பண்ணாத போது நமக்கு இப்போ வந்து நீங்க ஆர்வத்தை நம்ம பாராட்டுறோம், பட் அது எப்படி செயல் வடிவம் வரும், நீங்க மத்தியில ஆட்சியில பங்கு வைத்த போது அதுக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் கண்டிப்பா கேள்வி எழுப்புவாங்க. அப்ப நீங்க திசைத்திருப்ப ஒரு வேலையை செய்றீங்க, மாநிலத்தில் உள்ள பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு. மாநிலத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லை, கடந்த 10 வருஷம் இல்லாத அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி மாநிலம் பெற்றிருக்கு. 9.69 வேகத்தை பெற்றிருக்கு. இதுவரையும் வேற எந்த மாநிலமும் பெறாத அதிகமான வளர்ச்சி வந்து தமிழ்நாடு பெற்றிருக்கு. அதனால எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. இந்திய வளர்ச்சி மட்டுமே ஒரு ஸ்கேலா எடுத்துக்க முடியுமா, சமூகம் எக்கனாமிக்கல் growth அது மட்டுமே எடுத்துக்க முடியாதுங்க. சமூகம் சார்ந்த பல விஷயங்கள், சட்டம் ஒழுங்கு போன்ற பல பிரச்சனைகள், இதெல்லாம் கூட ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து தொடர்ந்து திமுக அந்த மாநில சுயாட்சி விஷயத்துல கவனம் செலுத்துறது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். ஆனா செயல் வடிவம் பெறுவதுதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. அதுதான் வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு வேலையா இருக்கு. ஓகே சார், இதுல வேற என்ன அட்வான்ஸ்மெண்ட் திமுக எடுக்க முடியும் இந்த ஒரு தீர்மானத்துக்கு அப்புறம்? இந்த தீர்மானம் போட்டிருக்காங்க, கமிட்டி பண்ணிருக்காங்க. அந்த கமிட்டி கூடி முடிவு பண்ணி அடுத்த வருஷத்துக்குள்ள அறிக்கை தரும். அதை அசம்பிளியில டிஸ்கஸ் பண்ணுவாங்க, பண்ணி ரெக்கமெண்டேஷன் மேல அனுப்புவாங்க. அது மத்திய அரசு தான் முடிவு பண்ணுவாங்க. கடைசியில அவங்க அதை வாங்கி ஊற போட்டுருவாங்க, அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிடும். அதுக்கு என்ன ஃபாலோ அப் ஆக்ஷன் தான் இங்க பாயிண்ட். அப்போ மாநிலத்தில் இருக்கிற திமுக 29 ஒருவர் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அங்கு பங்கு பெற்றால் இப்போ அனுப்புற அந்த ரிப்போர்ட்டை வச்சு நீங்க ஏதாவது கல்வி போன்ற விஷயத்தை மறுபடியும் மாநில அரசுக்கு கொண்டு வரது, கவர்னரோட அதிகாரங்களை இன்னும் மேல எப்படி சீரமைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணணும். அதனால இது வந்து ஒரு தொடர் நடவடிக்கை. பாதி விட்டுட்டு 10 வருஷம் கழிச்சு எடுக்கிறது அப்படின்லாம் இல்லை. ஆட்சியில நீங்க 15 வருஷம் இருந்தீங்க, 99 to 2013 நீங்க நிச்சயமா பண்ணிருக்கலாம். கல்வியை வந்து போராடி நீங்க காங்கிரஸ் தலைமையிட்ட போராடி கல்வியை நீங்க மாநில பட்டியலில் கொண்டாந்துருந்தீங்கன்னா இந்த நீட் விஷயமே வந்திருக்காரு. நிச்சயமா இப்படி இருக்கிறப்ப இது மாநில சுயாட்சி சார்ந்த ஒரு வகையான ஒரு மசோதா, இதுல கூட அதிமுக பங்கேற்காம வெளிநடப்பு செய்யறாங்கன்றது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? அவங்களுக்கு என்னன்னா இவங்க திமுக அரசு வந்து திசை திருப்பது அப்படின்னு நினைக்கிறாங்க, பல விஷயங்கள் திசை திருப்பது. இல்ல மத்த விஷயங்கள்லாம் ஓகே, இப்ப வேற ஏதாவது நீட் சம்பந்த மாதிரி ஒரு தீர்மானம் கொண்டு வராங்கன்னா ஆல்ரெடி பண்ணாங்க சொல்லிட்டு சொல்லலாம். மாநில சுயாட்சி சார்ந்த விஷயம் அதிமுக வந்து அதுக்கு ஒரு ஸ்கோப்பான ஒரு விஷயமா இருக்கும். அவங்க வந்து அவங்கள பொறுத்த மட்டும் இதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷனுக்கு தேவையில்லை, இது ஒரு ப்ரியாரிட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதை விட முக்கிய பிரச்சனைகள் விவாதிக்க வேண்டியது. அப்ப எந்த ஒரு பிரச்சனையும் அதிமுக வச்ச மாதிரி தெரியல. சவுக்கு சங்கர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு அசம்பாவிதமான ஒரு சம்பவம் நடக்குது, அதை எடுத்து வந்து சட்டசபையில டிஸ்கஸ் பண்றாங்க. வேற ஒரு முக்கியமான விஷயத்துல டிஸ்கஸ் பல விஷயங்கள் அவங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், இந்த போலீஸ்காரங்க தாக்குறது, போலீஸ்காரங்க கொலை பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் வெளிக்கிறாங்கல்ல, இவங்க அதை அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க இல்லையா. போன வாட்டி கூட பல விஷயங்கள் அலோவ் பண்ணல, அதுக்கப்புறம் தான் அவங்க வெளிநடப்பெல்லாம் பண்றாங்க. ஸோ மாநிலத்தில் நடக்கிற டீடைலா அட்ரஸ் பண்ணணும், ஒரு போராட்டம் பண்ணணும், ஆர்ப்பாட்டம் பண்ணணும், எதுவுமே பண்றது இல்லையா. ஜஸ்ட் உள்ள இருந்து வெளில வராங்க, உனக்கு கருக்கட்டை போட்டு போறாங்க, பேட்ச் போட்டு போறாங்க, வெளில வந்து ஒரு பேட்டி கொடுத்து அப்படியே கலங்கி போயிடுறாங்க. அதுக்கு அடுத்து அதுக்கான ஒரு கண்டினியூட்டி எல்லா எதிர்கட்சிகளும் செய்யறதுதான். பிகாஸ் என்னன்னா எதிர்கட்சிகளுக்கு வந்து எழுப்புறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. அந்த ஸ்பீக்கர்ல சொல்லுவாங்க, நீங்க முதல்ல நோட்டீஸ் கொடுத்துருன்னு சொல்லுவாங்க, சொல்லுவாங்க. சட்டமன்றத்தில் இருக்க முடியல, மக்கள் மன்றத்தில் வைக்கணும். மக்கள் மன்றத்தில் வைக்கணும்னா அதுக்கு இவங்க கூட்டம் போடணும், மாநிலம் முழுக்க கூட்டம் போடணும். இப்போ வந்து இந்த பொன்முடி பேசுறதுக்கு மாநிலம் முழுக்க வந்து ஏதோ ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்க ஏடிஎம்கே. ஸோ அது மக்கள் பிரச்சனைகளுக்காக, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்காக இவங்க போராடுறது ஒரு பக்கம் இருந்தா கூட எஃபெக்டிவா அசம்பிளியில வைக்கணும்னா அதுக்கு முறைப்படி நோட்டீஸ் கொடுத்து அவங்க சொல்ற டேட்ல வந்து டிஸ்கஷன்லாம் வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறத நம்ம பாக்குறோம். இந்த ஆம்ஸ்ட்ராங் கேஸ் எல்லாம் ஒரு டிஸ்கஷன் நடந்தது இல்லையா. அதான் அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு டைம் வாங்கிட்டு பண்ணணும். அது ஆளுங்கட்சி எப்போதுமே வந்து அவாய்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. மத்தியில கூட சென்ட்ரல்ல கூட முக்கியமான விஷயங்கள்லாம் கொண்டதுக்கு அலோவ் பண்றது இல்லையா. அப்படி கொண்டு வர ட்ரை பண்ணாலுமே முக்கியமான ஆளுங்க ஆப்சென்ட் ஆயிடுறாங்க. ஆமா, ஆப்சென்ட் ஆயிடுறாங்க. அது மாதிரி இருக்கு. அதனால வந்து ஆளுங்கட்சி எப்போதும் அப்படிதான் பண்ணுவாங்க. எதிர்கட்சிகள் தான் போராடி அந்த நேரத்தை வாங்கி அந்த நேரத்துல கரெக்டா பேசணும். நீங்க வெளியில பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்க அன்னைக்கு ஒரு செய்தியா இருக்குமே தவிர நீங்க பரவாயில்ல கன்ஸ்ட்ரக்டிவா என்ன பண்ணீங்களோ அது ஒன்றும் இருக்காது.